بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. வாரந்தோறும் நடைபெறும் இந்த வார கேள்வி நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார கேள்வியின் முதல் நேயர் யார் என்று பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கேரளாவிலிருந்து மிஸ்ரா பேசுறேன். சொல்லுங்க. அதாவது கேரளாவில் சுன்னத் ஜமாத்தினர் பிறர் பார்க்காமல் பார்த்ததை அறிவிக்கிறார்கள் என்றது குற்றச்சாட்டு. ஜமாத்தினர் 14 மாவட்டங்கள் உள்ள கேரளாவில் ரஜபு பிறையும் ஷாபான் பிறையும் ஏதோ 3 மாவட்டங்கள் மட்டும் பிறை தேடிட்டு கேரளாவில் பிறை தென்படவில்லை என்று அறிவிக்கிறார்கள். சுன்னத்து ஜமாத்தினர் பிறை பார்க்காமல் பார்த்ததாய் அறிவிக்கிறதும் சௌஹி ஜமாத்தினர் பிறை பார்க்காமல் பிறை பார்க்கவில்லை என்று அறிவிக்கிறதும் ஒரே தப்புதானே? அதே மாதிரி கேரளா சுன்னத் ஜமாத்தினர் உலக பிறைய சயின்ஸ் பிறைய இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் படி பிறை பார்த்ததாய் அறிவிக்கிறார்கள். இதே சௌஹி ஜமாத்தினர் கூகுள் மேப்பில் இந்தியாவில் ஒரிடம் பிறை பார்க்க முடியாது என்று சொல்லி அதை மறுக்கிறார்கள். குர்ஆனுக்கு எதிராக வரும் ஹதீஸை எடுக்கிற சௌஹி ஜமாத்தினர் குர்ஆனை ஹதீஸையும் குறைக்கடித்து கூகுளை நம்புறது எவ்வாறு சரியாகும்? சரி, உங்க பதில். கேரளாவில் இருந்து ஒரு சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. கேரளாவில் தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே 2 விதமான நிலைப்பாடை எடுத்துக்கிறாங்க. சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் என்ன செய்கிறாங்க, பிறையை பார்க்காமலேயே பிறை பார்த்ததாக அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தௌஹீத் ஜமாத்து பிறை பார்க்கலை, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிறையை பார்த்து தான் நாங்கள் நோன்பு வைப்போம், நோன்பு விடுவோம் என்று அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த 2 விதமான நிலைப்பாடுகள் கேரளாவில் இருக்குது. இது எது சரியானது என்ற கருத்தில் கேட்டிருக்கிறாங்க. கேரளாவை பொறுத்தவரை போன வருடமும் சரி, ஒரு சில வருடங்களில் பிறை பார்த்ததாக சில செய்திகள் வருகிறது. அந்த பிறை பார்த்ததாக வர செய்தி வந்தவுடன் நம்முடைய சகோதரர்கள் பிறையை பார்த்தது யார், அவருடைய தொலைபேசி எண்கள் என்ன, எங்கு பிறை பார்க்கப்பட்டது என்ற கேள்வியை என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்போ கேட்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலை, யார் என்பது சரியான பதிலை அவங்க தர மறுக்கிறாங்க. ஒரு பிறையை பார்த்தார்கள் என்று சொன்னால் இவர் பார்த்தார், இந்த ஊரிலே பார்த்தார் அப்படின்னு சொன்னால் அவர் நம்பகமானவரா என்பதை நாம் அறிந்து அப்புறம் என்ன செய்யலாம், தகவல் சரியாக இருக்குமானால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கேரளாவை பொறுத்தவரை இது மாதிரி நிறைய குளறுபடிகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நபிமொழியில் நமக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சூமு லிருயத்திஹி வாஃப்திரு லிருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தது. அப்போ பிறை பார்த்த தகவல் ஒரு சரியான தகவலாக இருக்குமானால் நம்ம அதை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். பிறை பார்த்த தகவல் ஒருவரிடத்திலிருந்து வரும்போது அதை விசாரிக்கின்ற பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அதை நம்ம ஏற்க முடியாது. பிறை பார்த்தாங்கன்னு கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சால் தானே நோன்பு வைக்க முடியும். பிறை பார்த்ததாக சரியான தகவல் நமக்கு கிடைத்தாதான் நோன்பை விட முடியும். அதனால் நம்ம நோன்பு வைப்பதாக இருக்கட்டும் அல்லது ஹஜ் பெருநாளுடையதாக இருக்கட்டும், பிறை சார்ந்து நாம் செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அது ஊர்ஜிதம் செய்யப்படணும். அது சொல்பவர் நம்பகமானவராக இருக்கணும், பொய் பேசுகிறவராக ஏமாற்றுபவராக அந்த மாதிரி
நம்பகத்தன்மையில் அவருடைய செயல்பாடுகள் குறைவுள்ளதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம அதை கவனத்தில் வைத்து கொண்டு தான் பிறை பார்த்த தகவலை நம்ம என்ன செய்வோம், சரியான முறையில் ஆய்வு செய்து சரியாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இல்லையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்குமானால் அந்த மாதத்தை 30ஆக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம 30ஆக கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அதனால் பிறை பார்த்ததாக ஆங்காங்கே அவர் பார்த்தார் இவர் பார்த்தார்னா கரெக்டான தகவல் இருக்கணும். அது இல்லாமல் வணக்க வழிபாடுகளில் இந்த மாதிரி பொய்யான அல்லது தவறான தகவல் வருவானால் அது எடுத்து சொல்லக்கூடிய ஜமாத்துக்கும் அந்த குற்றத்தை சாரும் என்பதன் காரணத்தினால் நம்முடைய ஜமாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். அதை இன்ஷா அல்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தௌஹீத் ஜமாத்தும் என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அதனால் 2 விதமான கருத்துக்கள் வரும் என்று சொன்னால், எது குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் உகந்ததாக இருக்கிறதோ, அதாவது பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்ற அந்த செய்திக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய நம்பகமான தகவலை நாம் ஏற்று நடப்பது சரியான வழியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்க்கு பின்னாடி தான் MSI 471 472 அப்படின்னு போட்டிருந்தா பன்னி கொழுப்பு சேர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதான் வந்து பன்னியோட இறைச்சி சாப்பிட்றது ஹராம்னு சொன்னா இப்ப அதை சாப்பிடலாமா கூடாது? நம்ம ஐஸ்கிரீம் நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சாப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த ஐஸ்கிரீமில் வந்து பன்றியினுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டு இருப்பதாக, அதில் சில கோடுகள் அதில் பின்னாடி எழுதப்பட்டு இருக்கிறதாக. அப்போ இந்த மாதிரி பன்றியினுடைய கொழுப்புகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் இருக்குமானால் அதை நம்ம சாப்பிடலாமா, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா வந்து பன்றியை முழுமையாக என்ன செஞ்சிருக்கிறான், தடை செய்திருக்கிறான். அதனால் பன்றியினுடைய எந்த உறுப்புகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உணவாக நம்ம உட்கொள்ளக்கூடாது. அது திருக்குர்ஆனிலேயே நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பன்றியினுடைய முழு இதையும் தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ பன்றியை அல்லாஹ் தடை செய்திருக்கும் போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கும் போது, அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அல்லது வேறு ஏதாவது பொருள்களை பயன்படுத்தி ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுமானால் அதை நம்ம சாப்பிடலாமாண்டா, அது ஊர்ஜிதம் செய்யப்படுமானால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ ஐஸ்கிரீமில் வந்து பன்றியினுடைய கொழுப்பு கன்ஃபார்மாக சேர்க்கப்படுகிறது, அது ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது, அது உண்மையானது அப்படின்னு தெரிந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது சரியா இல்லையா என்பதை நீங்கள் துறை சார்ந்த அறிஞர்களிடத்தில் என்ன செய்யுங்க, கேட்டுக்கிறீங்க. ஏன்னா ஒரு சிலர்கள் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் சேர்க்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த வகையானது உண்மையான கோடு அப்படிங்கிறதையும் புரிந்து அதில் வந்து பன்றியினுடைய கொழுப்புகள் உண்மையிலேயே அதில் சேர்க்கப்பட்டு இருக்குமானால், அது நமக்கு ஊர்ஜிதம் தெரியுமானால் அதை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அதில் அறிவியல் ரீதியில் அது சரியானதா என்பதை வந்து துறை சார்ந்தவர்கள்ட்ட என்ன செய்யுங்க, ஊர்ஜிதம் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அது 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது என்றும் சொல்கிறாங்க, இல்லை என்றும் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இருக்கிறது என்று ஊர்ஜிதமாக செய்யப்படுமானால் அது சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை நம்மளும் சாப்பிடக்கூடாது, குழந்தைகளையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் ஊர் சொல்லுங்க. சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. சார் ரைட். மதுரையிலிருந்து சமீர் என்ற சகோதரர் கேட்டிருக்காருங்க. இரவு தொழுகையை பள்ளியில் நாம் ஜமாத்துடன் தொழுவதற்கு நபிமொழிகளில் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் தொழக்கூடிய தொழுகையிலேயே சிறந்த தொழுகை, கடமை அல்லாத தொழுகைகளை வீட்டில் தொழுவதுதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. புகாரி உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தொழக்கூடிய தொழுகையே சிறந்த தொழுகை, உபரியான தொழுகை அனைத்தையும் வீட்டில் தொழுவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தது என்று நமக்கு சொல்லியிருக்கின்ற போது, உபரியான தொழுகையை நம்ம பள்ளியாசல்ல, இது கடமையான தொழுகை இல்லை, இரவு தொழுகை, தராவி தொழுகை என்று சொல்கிறார்களே, அது கடமை இல்லாதது, அதை எப்படி நம்ம பள்ளியாசலில் தொழலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. நீங்கள் நபிமொழிகள் எடுத்துக்கொண்டால் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு இரவு தொழுகையை
தன்னுடைய வீட்டிலே அவர் தொழுவார் என்று சொன்னால் அதுவும் குற்றம் கிடையாது. அவர் தாராளமாக தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு இரவு தொழுகையை நிறைவேற்றலாம். அது ஒரு சிறந்த வழிமுறை. அதே நேரத்தில் பள்ளிவாசலில் நாம் தொழலாமா தொழக்கூடாதா அப்படின்னா, உபரியான தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதித்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் மகரிபு தொழுகை, இந்த மகரிபு தொழுகைக்கு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் ரொம்ப குறைந்த நேரம் தான் இருக்கும். அதனால் என்ன செய்வார்களா நபி தோழர்கள், பாங்கு சொன்ன உடனேயே பள்ளிவாசலின் தூண்களை நோக்கி என்ன செய்வாங்க, விரைந்து சென்று தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்கே தொழுது முடிப்பாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னால் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா எல்லாம் பள்ளி நிறைய தொழுதுட்டு இருப்பதை பார்த்து கடமையான தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு தொழுவாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் மகரிப்புக்கு பாங்கு சொன்ன உடனேயே உபரியான தொழுகையான அது சுன்னத்தான அந்த தொழுகையான அதை பள்ளிவாசலில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க. இப்படி தொழுவதற்கு இது போன்று பல செய்திகள் ஆதாரமாக இருக்குது. உபரியான தொழுகையை விரும்பினால் நம்ம பள்ளிவாசலிலே தொழுவலாம், அல்லது வீட்டிலேயே என்ன செய்யலாம், சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கடமையான தொழுகையை மட்டும் பள்ளிவாசலில் நாம் தொழலாம். அப்போ இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரை இது ஜமாத்துடன் தொழுவது ஒன்று, பள்ளிவாசலில் சேர்ந்து தொழுவது ஒன்று. இந்த இரண்டுக்கும் நபிமொழிகள் ஆதாரம் இருக்கிறதான்னா நிச்சயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இந்த இரவு தொழுகையை தொழுதாங்க. அதான் முன்னாடியே ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களும் பள்ளிவாசலில் தொழும்போது சில கூட்டத்தினர்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹோடு சேர்ந்து தொழுதாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது நாள் இந்த செய்தி கேள்விப்பட்டு இன்னும் சில கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து தொழுகிறாங்க. அப்புறம் மூணாவது நாள் பார்த்தோம்னா இன்னும் அதிகமான கூட்டம், நாள் நாளாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றி தொழக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாயிருக்கு. அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களா என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலை. அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க, ஏன் வரவில்லை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹு தஆலா இந்த இரவு தொழுகையை கடமையாக்கி விடுவானோ என்று பயந்து தான் நான் உங்களுக்கு தொழுவிக்க நான் வரவில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையே பள்ளிவாசலில் இருந்து ஜமாத்துடன் தொழுவித்து மக்களும் தொழுதிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கே என்ன செஞ்சுருக்காங்க, தெளிவான ஒரு வழிகாட்டுதல், இரவு தொழுகையை பள்ளிவாசலில் வச்சு நாம் தொழுகலாம் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி, இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தானே ஜமாத்துடன் தொழு வைத்தாங்க, அதுக்கு பிறகு தொழு வைக்க வரலையில், அப்போ 3 நாள் தானே அதிகபட்சமாக நம்ம தொலை வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதற்கு என்ன பதில் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துடன் தொழுவிப்பதை அவர்கள் வெறுக்கலை, அங்கே விரும்பவில்லை என்றும் சொல்லலை. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மக்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் வஹி இறக்கி இதுவும் கடமை, கண்டிப்பாக எல்லாரும் தொழுவணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி விடுவானோ என்று பயந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் தொழாமல் நின்றாங்க. அப்போ இப்போ உள்ள காலத்தை நீங்கள் பொறுத்தவரை நாம் ஜமாத்துடன் அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அந்த தொழுகையை கடமையாக்கிட மாட்டான். காரணம் என்னென்னா, இறை தூதர் வழியாகத்தான் அந்த வஹி நமக்கு கடமையாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத போது அதை கடமையாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாவும் ஆர்வப்பட்டிருந்தாங்க, அவங்க தொழுதாங்க, பின்னாடி மக்கள்லாம் தொழுதாங்க, மக்களும் ஆர்வப்பட்டாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி தொழ வச்சாங்க. ரசூலுல்லாவுடைய விருப்பம் ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பதுதான், மக்களையும் அதோடு இணைக்க வேண்டும் என்பது அவங்களுடைய ஆர்வம் இருந்துச்சு. அதனால 3 நாள் தொடர்ந்து வந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே காரணம் கடமையாகிவிடுமோன்னு. கடமையாகாதுன்னு இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருப்பாங்க, தொடர்ந்து 30 நாட்களும் தொழு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இது கடமையாகிருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடமையாக வாய்ப்பே கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய விளக்குகளை அணைத்து விட்டு நீங்கள் உறங்குங்கள். ஏன் நீங்கள் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது, அந்த விளக்கினுடைய திரியை எலிகள் இழுத்து கொண்டு வீடுகளை என்ன செஞ்சிடும், எரித்து விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விளக்குகள் எண்ணெயின் மூலமாக எரிக்கப்படுறதாக இருந்துச்சு, திரியின் மூலமாக அது பயன்படுத்தப்பட்டது. அப்போ இப்போ இந்த காலத்தில் நாம் வீடுகளில் உறங்குகிறோம், பெரிய பில்டிங்கில் நம்ம உறங்கிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து நைட் லாம்ப் போடலாமா, இரவு விளக்குகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதுன்னா எல்லாரும் பயன்படுத்தலாம்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இரவு நேரத்தில் விளக்குகளை வந்து அணைச்சிட்டு தானே படுக்க சொன்னாங்க. அதனால் உறங்கும் போது எல்லா விளக்குகளையும் அணைச்சிட்டு தானே படுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. என்ன காரணம் நம்ம சொல்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் விளக்குகளை அணைக்க சொன்னதுக்கு காரணம் என்ன? எலிகள் இழுத்து அது வீடுகளை என்ன செஞ்சு எரிச்சிருன்னு சொன்னாங்க. அப்போ இன்றைய காலத்தில் எலிகள் நம்முடைய இரவு விளக்குகளை, இப்போ நம்ம மின்சாரம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய விளக்குகளை வயரை கடித்தோ அல்லது வேறு ஏதாவது செய்தோ வீடுகளை பற்ற வைக்க முடியுமாடா? முடியாது. அதுதான் சாகுமே தவிர நம்மளுக்கு எந்த இடையூறும் அதில் ஏற்படாது. அப்போ காரணம் இல்லாமல் போகுது. எலிகள் கொண்டு போய் வீட்டை எரிப்பது தான் காரணம். எதற்கு? வீட்டில் வந்து விளக்கை அணைப்பதற்கு. அந்த காரணம் இங்கே பொருந்தாத போது நம்ம என்ன செய்யலாம்? விளக்கை பயன்படுத்தலாம் என்று நாம் சொல்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வராமல் இருப்பதற்கு காரணம் தொழுகை கடமையாகி விடுமோ என்ற அச்சம்தான். இப்போ அந்த அச்சம் கிடையாது, தொழுகை கடமையாகாது. அப்போ அந்த தொழுகையை நம்ம என்ன செய்யலாம்? தாராளமாக தொழலாம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த இரவு தொழுகையை பள்ளியாசலில் ஜமாத்துடன் நாம் தொழுவதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. விரும்பியவர்கள் ஜமாத்துடன் தொழுவலாம், விரும்பியவர்கள் தனியாகவும் தொழலாம். ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு பள்ளியாசல்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான், ஒரு 2 பேர் சேர்ந்து தொழுதாங்க, 3 பேர் சேர்ந்து தொழுதாங்க. அங்கங்கே ஒரு குழுவாக என்ன செய்யப்பட்டிருந்து தொழுதுட்டு தான் இருந்தாங்க. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு ரசூல்லா காலத்திலேருந்து தொடர்ந்து இருந்தது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துலேருந்து ஆங்காங்கே ஜமாத்தா தொழுதுகிட்டு அது ஒரு டிஸ்டர்பாக ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தலைமையின் கீழ் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜமாத்தாக தொழுவைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த இது இன்று வரையிலையும் என்ன செய்கிறது? தொடர்கிறது. இது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அல்ல, ரசூல்லாவுடைய அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தினாங்க. ஜமாத்துடன் தொழுவதற்கு ரசூல்லா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ரசூல்லா பின்னால் ஒரு ஜமாத் நடந்திருக்கிறது, அதைத்தான் என்ன செஞ்சாங்க? செய்தார்கள். எனவே அது நம்ம இப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிறோம்? பயன்படுத்திட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பெயர் ஊர் சொல்லுங்க. எந்த ஊர்? இப்போ வந்து நான் வந்து காஃபிரா இருந்து முஸ்லீம் பையன் ஒரு பையன் கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் வந்து இஸ்லாத்தோட மதத்தை வந்து ஏற்றி இஸ்லாத்துல இருந்தேன், மனப்பூர்வமா இருந்தேன். கொஞ்சம் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுனால நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அவர் வந்துட்டு எனக்கு வேண்டாம், இந்த அளவுக்கு வந்து பண்ணது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அதுக்காக நான் சொன்னேன், எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து எங்க வீட்டுக்காரருக்கு எங்க வீட்டுக்காரே ஏற்றுக்கிட்டா நீ போய் இஸ்லாத்துல இரு, ஆனா வந்து அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம மதத்துல நீ வந்து மாறிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து அது என்னால முடியாது இல்லைங்க, நான் வந்து இஸ்லாத்துல ஏற்றுட்டு மறுபடியும் வந்து அதுல போகுது. இதனால வந்து எனக்கு என்ன வந்து எனக்கு ஏதாவது வந்து சாமி வருமா அப்படின்னு கேட்கிறேன். இப்படி வந்து இந்த இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்க முடியாது சூழ்நிலை குரான்ல வந்து சத்தியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சகோதரி அவர்கள் கேட்குறாங்க. நான் இஸ்லாத்தை தழுவி திருமணம் நான் முடித்திருந்தேன். எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து காவல் நிலையம் வரையிலையும் போயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவரோட நான் சேர்ந்து வாழ விரும்பாமல் நான் பிரிஞ்சிட்டேன். இப்போ என்னுடைய பெற்றோர்கள் வந்து இருந்தால் அங்கே இரு, அப்படி இல்லைண்டா எங்கள் மதத்துக்கே வந்து விடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு முதலாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருமணம் என்பதை பற்றி இஸ்லாம் வந்து பல வகைகளில் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கு. ஆரம்பத்தில் திருமணத்துக்கு முன்பாக ரொம்ப நேசத்தோடு பாசத்தோடுலாம் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பிறகு சண்டையிட்டு கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, தான் எப்படியெல்லாம் விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு எண்ணுவது தான். மனிதன் என்ற நிலையில் வைத்து பார்ப்பதில்லை. ஒரு கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், அவங்கள்ட்டையும் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போகும் பொழுது தான் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக அமையும்.
கொள்கை ரீதியில் மாறிவிட்டார்களானால் அதை மார்க்கம் வந்து தடுக்குது. இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு, இஸ்லாத்தின் கொள்கைக்கு முற்றிலும் முரணான முறையில் நடக்கிறாரு, அதே மாதிரி தர்கா வழிபாடு மாதிரி போகிறாரு, அப்படி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கலாம். அதில் வீட்டில் இருக்கும்போது சில சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவது இருக்குது. இது சாதாரணமாக தான். நம்ம எதிர்பார்ப்பது நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்பார், ரொம்ப அன்பாக இருப்பார், பாசமாக இருப்பார், நம்ம நினைத்து திருமணம் முடிக்கிறோம். கொஞ்ச நாள் இருக்குது, பிறகு சில நேரத்தில் சண்டை வந்து விட்டால் நம்ம இப்படி நினச்சோமே இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அப்படி நினைக்கக்கூடாது. எல்லார்கிட்டும் சண்டை பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு கூட சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் வந்து திருமணமே முடிக்கக்கூடாது, வாழ்வே முடியாது அப்படின்ட்டு நம்ம முடிவெடுக்க முடியாது. அதனால் நாம் என்ன செய்யணும், முதல்ல கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். இதை விட்டு கொடுக்கலாமா, இதில் கொஞ்சம் நம்ம இறங்கி போகலாமான்னு ஒவ்வொரு 2 பேருமே, இவர் தான் இறங்கி போகணும் அவங்க தான் இறங்கி போகணுன்னு இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்தார்களே ஆனால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது நல்ல விவரமானவர்களை நடுநிலையாக வைத்து 2 பேர்களுக்கு மத்தியில் சமாதானம் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். யார் மேலே இதில் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து குற்றம் உள்ளவர்களை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, இனிமேல் நல்லபடியாக நடந்து கொள்வார் என்று தனித்தனியாக அவர்களை விசாரிக்கலாம். அப்புறம் 2 பேரையும் சேர்த்து வைத்து என்ன செய்யலாம், விசாரிக்கலாம். விசாரித்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி வாழ்நாளை நல்ல முறையில் கொண்டாடலாம். அதனால் எடுத்தவுடனே சண்டை வருது, பிரச்சனை வருது, அதனால் நாங்கள் வந்து பிரிகிறோம் என்று எடுத்தேன் கவித்தேன் என்ற சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, திருமண விஷயத்தில் எடுக்கக்கூடாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்குமானால் நீங்கள் அங்கே நம்ம ஈரோடு மாவட்டத்தை அணுகலாம், அல்லது அங்கு மூலமாக தலைமை அணுகினால் கூட இங்கு கூட இருவர்களுக்கு மத்தியில் சமாதானம் 2 பேருமே ஒத்துக்கொண்டார்களானால் நம்ம இங்கே இருந்து சமாதானமாக அவங்கள பேசுவதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். இரண்டாவதாக குர்ஆன் மீது சத்தியம் செய்கிறார்கள். இப்படி சத்தியம் செய்யலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக தடை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாதவர் யார் மீதும் என்ன செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. ஒரு சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் காபாவின் மீது சத்தியமாகலாம் என்று சொன்னாங்க. அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து ரப்பில் காபா என்று சொன்னாங்க. காபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று மாற்றினாங்க. அதனால் திருக்குரானாக இருக்கட்டும் அல்லது வேறு முக்கியமான இடங்களாக இருக்கட்டும், இதன் மீதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. இறைவன் சத்தியம் செஞ்சிருக்கிறான், பல பொருள்களின் மீது அவன் சத்தியம் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு உண்டு, உரிமை உண்டு. நம்மை பார்த்து சொல்லும்போது அல்லாஹுவை தவிர வேறு யாரின் மீதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடை செய்த செய்தி புகாரி உட்பட பல நூல்களில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்தியம் செய்வதா அல்லாஹ் மீது தான் சத்தியம் செய்யணும். தந்தையின் மீது, பிள்ளையின் மீது, திருக்குரானின் மீது, இப்படி எந்த பொருள்களின் மீதும் சத்தியம் செய்வது மிக கடுமையான ஒரு குற்றத்திற்குரியது. அதனால் அல்லாஹுவை தவிர வேறு யாரின் மீது என்ன செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து அவங்க சொல்லும்போது இந்த பிறவனோட உடல் வந்து இல்ல கண்டுபிடிச்சு ஜிபிஎஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுறதுலாம் வெளியாக இருக்குது. அவங்களுடைய உடல் தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப சமீபத்துல அல்தாஜி பேசும்போது அது அவருடைய உடல் இல்லை, அவர் மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த அந்த உடலோட அமைப்பு தான் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த தகஜத்தை சொல்கிறோம்ல, அப்ப வந்து இஷாவுக்கு வந்து விசிறு சொல்கிறோம், செய்யணும்னா அப்படி சொல்கிறோம். தூங்கிட்டோம்னா அந்த விசிறு வந்து தொழுகை இல்லாம இஷாக்களுக்கு வந்து நிறைவேறுமா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சொல்லுங்க. சரி, சகோதரி கேட்டிருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய உடல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இது ஆரம்ப காலத்தில் இது ஃபிரௌனுடைய உடல் என்று தான் அனைவர்களும் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் தற்போது நம்ம ஜமாத்தில் வந்து அது ஃபிரௌனுடைய உடல் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, இது சரியான கருத்து தானா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. இது திருக்குரானில் ஃபிரௌனுடைய வரலாறு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
விரட்டி கொண்டு போகும்போது கடல் பிளக்கிறது. அந்த கடல் பிளக்கின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கரையை போய் சேர்ந்து விடுறாங்க. இவன் நடுவில் மாட்டிக்கொள்கிறான். இப்போ மாட்டிக்கொண்ட போது அல்லாஹு தாலா பிளந்த கடலை ஒன்றிணைத்து அங்கே எதிரிகளை அல்லாஹ் சாகடிக்கிறான். அப்போ சாகடிக்கின்ற போது தான் அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், உன்னுடைய உடலுடன் நாம் பாதுகாப்போம். இன்றைய தினம் அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக்க, உன்னுடைய உடலுடன் நாம் என்ன செய்வோம், பாதுகாப்போம். உமக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்போ அந்த பின்னால் காலத்தில் இருப்பவர்களுக்கு அத்தாட்சியாக நாம் உண்மை ஆக்குவோம் என்ற இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் இன்று வரையிலையும் ஃபிரௌனுடைய உடல் என்று பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்க அந்த மம்மி இது ஃபிரௌனுடைய உடலாகவும் அல்லாஹ் சொன்னது இன்றும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவனுடைய சொல் உண்மையாக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லியிருந்து அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு அந்த கருத்து இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்கத்தான் செய்வான். அது பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். ஆனால் அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை அந்த இறந்து போன உடலை பாதுகாப்பதை பற்றி அல்லாஹ் பேசலை. எப்படி ஃபல் யௌம இன்றைய தினம் நுனஜ்ஜீக, உம்மை நாம் காப்பாற்றுவோம், பதனிக்க, எப்படி அல்லாஹு தாலா குறிப்பிடுறான்னு பாருங்க. ஃபல் யௌம இன்றைய தினம் நுனஜ்ஜீக பி பதனிக்க, உன்னை நாம் பாதுகாப்போம் உன்னுடைய உடலுடன். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், உன்னுடைய உடலை பாதுகாப்போம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லாமல், அதுவும் இன்னைக்கு தினம் உன்னை நாம் பாதுகாப்போங்கிறான். உன்னையும் உன்னுடைய உடலுடன் நாம் பாதுகாப்போம் என்ற இந்த வாசகம் இறந்து போன உடலை சொல்வதை போன்று அங்கு இல்லை. அன்றைய காலத்தில் எல்லாருமே எதிரிகள் அனைவர்களும் ஃபிரௌனுடன் பின்னாடி வந்த படை வீரர்கள் எல்லாருமே செத்து போன டயத்தில் அல்லாஹ் குறிப்பிட, இன்றைய நேரத்தில் நீ மட்டும் காப்பாற்றப்படுவாய், வெளியில் நீ விழுவாய், மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பாரு இவ்வளோ பெரிய அட்டூழியம் செஞ்சான், பாரு அனாதையாக விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லும் விதத்தில் அல்லாஹ் அந்த வாசகத்தை அமைத்திருக்கிறார். அப்போ இன்றைய தினத்தில் உன்னுடைய உடலுடன் பாதுகாப்போம் என்பது அன்றைய தினத்தில் உள்ளதை மட்டும்தான் என்ன செய்கிறது, பேசுகிறதே தவிர இறந்து போன உடலை பேசவில்லை. இறந்து போன உடலை பேசுவதாக இருந்தால் உன்னுடைய உடலை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் உன்னுடைய உடலுடன் நாம் பாதுகாப்போம் என்ற அந்த வாசகம் அவனை உயிருடன், அதுவும் அன்றைய தினம் என்று அல்லாஹு தாலா சொன்னதின் காரணத்தினால் அது அங்கு இருப்பது ஃபிரௌனுடைய உடலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் குறிப்பிடுகிறோம். அது ஃபிரௌனுடைய உடலாக கூட இருக்கலாம், அல்லது வேறு யாருடைய உடலாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அன்றைய எகிப்து மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கங்கள், இறந்து போனவர்களை பாடம் செய்து என்ன செஞ்சாங்க, பக்குவப்படுத்தி வச்சுட்டான். ஃபிரௌனுடைய உடல் மட்டுமல்லாமல் வேறு எத்தனை பேருடைய உடல்களும் என்ன பதப்படுத்தி வைக்கப்பட்டு தான் இருக்கு. அதில் ஒரு பெரிய சிறப்பு இருப்பதாக நாம் பார்க்கல. உலகத்தில் எங்கேயுமே உடல்கள் பதப்படுத்துவதில்லை. இவருடைய உடல் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சிறப்பு என்று கூட நீங்கள் சொல்லலாம். அன்றைய காலத்தில் இருந்த அந்த எகிப்தியர்களிடத்தில் இருந்த அந்த பழக்க வழக்கம், அவங்கள்ட்ட இருந்த அந்த கண்டுபிடிப்புகள், அவங்களுடைய அந்த முறைகள் உடலை பல காலங்கள் என்ன செய்ய முடிகிறது, பாதுகாக்க முடிகிறது. அப்போ அதனால் இந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டும் அது சிறப்பு என்று நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த வாசகம், குறிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த வாசகம், இன்றைய தினம் உன்னுடைய உடலுடன் உன்னை நாம் பாதுகாப்போம் என்ற அந்த வாசகம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் அங்கே இருப்பதை பற்றி, அந்த உடல்கள் பாதுகாக்கப்பட்டு மம்மியாக இருப்பது இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து உள்ளது அல்ல. அல்லாஹ் அந்த உடலை காப்பாற்றுவதாக அந்த வசனத்தில் நாம் குறிப்பிடவில்லை என்று நாம் விளக்கியிருக்கிறோம். இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், விரிவாக பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம இரவு தொழுகை தொழுதுட்டு தூங்கிட்டோம், வித்திரு தொழாமல் இருந்துட்டோம், மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் தூங்கி எழ முடியவில்லை என்று சொன்னால்
அப்போ இரவில் தூங்கும் பொழுதே என்ன செஞ்சிட வேண்டியது, வித்திரை நீங்கள் தொழுதுங்க. இஜி ஆகிர் சலாத்திக்கும் அல் வித்திர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய கடைசி தொழுகையாக வித்திராக ஆக்கி கொள்ளுங்கள்ன்றாங்க. இரவு தொழுகை தொழுது கடைசியாக வித்திரு தொழுகை நம்ம தொழுவணும். நீங்கள் கடைசியாக தொழுவோம், கொஞ்சம் நம்ம தூங்கிட்டு காலைல எந்திரிக்கும் பொழுது சஹருடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்கள். அல்லது இந்த ரமலான் அல்லாத காலங்கள்லையும் நம்ம வித்திரு தொழ வேண்டி இருக்கும். அப்பொழுது நம்ம தொழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இதே மாதிரி எழுந்து தொழுது கொள்ளலாம். அப்படி எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இரவு நேரத்திலேயே வித்திரை என்ன செஞ்சுக்கிறங்க, தொழுதுக்கிறங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழுவலாம். இல்லை நம்ம எழுந்திருக்கலாம் என்று நம்ம நினைத்தோம், நம்ம தொழுவலாம்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நம்ம தூங்கிட்டோம், இப்போ என்ன அந்த தஹஜ்ஜுத் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவர் தெரியாமல் ஒரு தொழுகையை விட்டு விட்டார் என்று சொன்னால் அது பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். நம்ம இரவு தொழுகை தொழுவணுன்று நம்ம ஆசைப்பட்டோம், தொழுதுட்டு வித்திரையும் நாம் தொழுவணுன்று ஆசைப்படுகிறோம், எழுந்திருக்க முடியாமல் போய்விடுது என்றால் அது குற்றமாகவும் ஆகாது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி சொன்னாங்க, வித்திரு தொழுகை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் எப்பொழுது நினைவு வருகிறதோ அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் தொழுது கொள்ளலாம். நீங்கள் முழிப்பு வருது, அந்த நேரத்தில் டைம் முடிப்பது, இப்போ தான் நினைவு வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், வித்திரை தொழுது நீங்கள் முடித்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். காயப்பட்டினத்திலிருந்து பேசுறோம். பேர் ரிவானா. சொல்லுங்க. அது இந்த பிரயாணத்தை நம்ம ஊர்ல, அதாவது சென்னையில இருந்து இப்போ காயப்பட்டினம் வந்திருக்கிறோம்னு சொன்னா காயப்பட்டினத்துல இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம தொழுகையை சுருக்கி தொழுவலாமா? சரி. அதோட சேர்த்து இப்ப சில பேர் நேர்ல பேசிக்க மாட்டேன்றாங்க, ஆனா நாங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மார்க்கெட் போய் கூடுமா? ஆண்களா பெண்களா? ஆண்கள். ஆண்கள் பார்த்தா கூட சலாம் சொல்ல மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. சரி. வாட்ஸ்அப்ல நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கேட்டா அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்றது? சரி, ரைட். சென்னையில் இருந்து காயல்பட்டினம் நாங்கள் பயணத்துக்கு புறப்பட்டு போயிடுறோம். அங்கே போய் நாங்கள் விடுமுறை நேரத்தில் போயிருப்பாங்க. அங்கே நம்ம தங்கியிருக்கிறோம். அங்கே தங்கியிருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நாம் சுருக்கி தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஃபர்ஸக் அளவுக்கு பயணம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழுவார்கள். அதாவது சுமார் நம்முடைய கணக்கின்படி 25 கிலோமீட்டர் அளவு ஒரு பயணம் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கி தொழுவார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம 25 கிலோமீட்டரினுடைய அளவை தாண்டி நம்ம போகிறோம். அங்கே போனால் தொழுகையை 2 விதமாக நம்ம தொழுது கொள்ளலாம். ஒன்றும் 2 தொழுகைகளை இணைத்து தொழுதல், லுஹரையும் அசரையும், மகரிபையும் இஷாவையும். இந்த 2 தொழுகையில் எந்த நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம். லுஹரை அசருடைய நேரத்தில், அசர் நேரத்தில் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுக்கலாம். அல்லது லுஹருடைய நேரத்திலேயே லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவலாம். அதே போன்று மகரிபு நேரம் விட்டதென்றால் மகரிபு தொழுகையிலேயே இஷா தொழுகையும் இணைத்து தொழுது கொள்ளலாம். அல்லது இஷாவுடைய நேரத்தில் முதலில் மகரிபை தொழுதுவிட்டு இஷாவையும் தொழுது கொள்ளலாம். இப்படி இணைத்து தொழுவது. 4 ரக்காயத் தொழுகைகளை 2 ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுவது. லுஹர் 4 ரக்காயத்திற்கு அதை 2 ரக்காயத் தொழுவது. அசரையும் 4 ரக்காயத்து 2 ரக்காயத் தொழுவது. இஷா தொழுகையை 4 ரக்காயத்தை 2 ரக்காயத் தொழுவது. மகரிபை 3 ரக்காயத்து 3 ரக்காயத்தான் தொழுவணும். ஃபஜரை 2 ரக்காயத்தான் தொழுவணும். இப்படி தொழுவதற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தொழுகையை எவ்வளவு நாட்கள் நம்ம தொழலாம்? ரொம்ப நாள், 1 மாதமாக இருக்கும், 2 மாதமாக இருக்கும் தொழலாமாண்டா நபி மொழிகளில் இத்தனை நாட்கள் வரையும் தான் நீங்கள் கசர் செய்ய வேண்டும், சுருக்கி தொழ வேண்டும், ஜம்மு செய்ய வேண்டும், சேர்த்து தொழ வேண்டும் அப்படின்ட்டு வரையறை சொல்லப்படலை. நீங்கள் பயணத்தை மேற்கொண்டால் அந்த கிலோமீட்டரை விட கூடுதலாக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், நீங்கள் தொழுது கொள்ளலாம். அது கால அளவு சொல்லப்படலை. சில நபி மொழிகளில் எப்படி இருக்குன்னா 10 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருந்தார்கள், அவங்க சுருக்கி தொழுதாங்கன்னு இருக்குது. சில அறிவிப்புகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 19 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் போயிருந்தாங்க, அப்போ சுருக்கி தொழுதாங்கன்னு இருக்குது. இதை வைத்து கொண்டு சிலர்கள் என்ன செய்கிறாங்க, 19 நாள் தான் அதிகபட்சம் என்றும் சிலர் குறிப்பிடுறாங்க.
இது தவறானதாகும். காரணம் என்னென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நேரத்தில் செய்த பயணம் அவங்களுக்கு தேவை 19 நாட்கள் இருந்துச்சு. அதனால் 19 நாட்களும் ஜம்மு கசரு செஞ்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 நாள் சென்றால் அது வரையிலையும் நீங்கள் ஜம்மு கசர் செய்யுங்கன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் 10 நாள் ஏற்பட்டுச்சு, 10 நாள் கசர் செஞ்சாங்க. இன்னொரு நாள் 19 நாள் தேவைப்பட்டுச்சு, 19 நாள் கசர் செஞ்சாங்க. அவங்களுக்கு தேவையை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டதை தவிர நாளை குறிப்பிட்டு செய்யலை. அதனால் நமக்கு எந்த காலங்கள் வரையிலையும் நம்முடைய பணிகள் இருக்கணும், நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜம்மு கசர் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் போகக்கூடியவர்கள் கண்டிப்பாக சுருக்கித்தான் தொழுவணும், சேர்த்துத்தான் தொழுவணும் கட்டாயப்படுத்தலை. விரும்பினால் சுருக்கியும் தொழுவலாம், விரும்பினால் முழுமையாகவும் தொழுவலாம், விரும்பினால் சேர்த்தும் தொழுவலாம், அல்லது அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்திலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். நசை என்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே மற்றவங்கெல்லாம் சுருக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் முழுமையாக நான் தொழுகிறேன், இது சரியான அஹ்சன்தி, சரிதான், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வெளியூர் செல்லக்கூடியவர்கள் அந்தந்த நேரத்தில் முழுமையாக தொழுவதும் தடை செய்யப்பட்டது இல்லை. அதனால் நீங்கள் விரும்பினால் சுருக்கியும் தொழுவலாம், விரும்பினால் சேர்த்தும் தொழுவலாம். இதுக்கு நாள் வரையறை எதுவும் இல்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி, நேரடியாக பார்க்கும்போது பேசாதவர்கள், பேசிக்கொள்ளாதவர்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் என்ன செய்கிறாங்க, தொடர்பில் வர்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் போன்ற இந்த நவீன சாதனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. அன்றைய காலத்தில் ஒரு மக்கள் இன்னொரு மக்களை சந்திப்பதும் அவர்களிடத்தில் பேசிக்கொள்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், உன்னுடைய சகோதரனை பி வஜ்ஹின் தல்கின், மலர்ந்த முகத்துடன் சந்திப்பது உட்பட எந்த நல்லறத்தையும் லேசாக நீ எண்ணிராது. இதுவும் கூட ஒரு நல்லறம். தன்னுடைய சகோதரனை பார்க்கும்போது இன்முகத்துடன் சந்திப்பது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு நல்லறம். அதே மாதிரி அறிந்த அறியாதவர்களுக்கு சலாம் சொல்வது இஸ்லாத்தில் சிறந்தது என்று சொன்னாங்க. ஐயில் இஸ்லாமிய ஹைர், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று சொல்லும்போது தக்ரோ சலாம் அலாமன் அரஃப்த மன்னம் தாரிஃப், உனக்கு தெரிந்த தெரியாதவர்களுக்கு நீ சலாம் சொல்வது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம அடுத்தவர்களை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் சந்திக்கின்ற நேரத்தில் மலர்ந்த முகத்துடன் சந்திக்கணும், சலாம் சொல்லணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக காட்டி தந்தது. அது என்ன, வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க கலந்துக்கிறதும், நேரடியாக கலந்து கொள்ளாமல் பார்க்கும்போது முகத்தை திருப்பிக் கொள்வதோ பேசாமல் இருப்பதோ அது சரியானது அல்ல. முதல்ல நம்ம வாட்ஸ்அப் என்பது அது ஒரு கற்பனை மாதிரி இன்னொரு உலகம். அது விட நம்ம நேரடியாக சந்திக்கும் பொழுது தான் சலாம் சொல்வதும் மலர்ந்த முகத்துடன் அவர்களை சந்திப்பதும் இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அதுக்கு ரொம்ப முதலிடம் கொடுக்கணும். அதனால் எப்போதும் நேரடியாக சந்திக்கும் போது சலாம் சொல்வதையும் மகிழ்ச்சியுடன் அவர்களை சந்திப்பதையும் பழகிக்கிறணும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்பதை புரிஞ்சுக்கலாம். ஹலோ, அலைஹிஸ்ஸலாம் வரகாத்துஹு. ராயப்பட்டினம். சொல்லுங்க. பெண்கள் முகத்தை மறைக்கிறது ஹராம்னு சொல்றோம் தானே, இந்த மாதிரி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சில பேர் என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, சரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லும் போது பெருமைக்காக இல்லாம தானாவே இடுப்பை விட்டு வலியுதுன்னு சொன்னா அந்த மாதிரி டைம்ல உடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அதை வச்சு கேக்குறாங்க. அப்போ பெண்கள் இயல்பிலேயே வெட்ட சுபாவம் உள்ளவங்களா இருக்கும்போது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு ஈக்குவலா தங்களை நினைக்கல, ஆனா இயல்பிலேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க முகத்தை மறைக்கிறத ஹராமா, ஹராம்னு சொல்ற அளவுக்கு பாரதூரமான குற்றமா கேட்கிறாங்க. சார், ஒருவர் முகத்தை மறைத்து செல்வது நபிமொழிக்கு மாற்றமானது, திருக்குரானுடைய வசனங்களுக்கு மாற்றமானது. திருக்குரான் முகத்தை தெரியும் விதமாக ஆடைகளை அணிய வேண்டும் தான் திருக்குரான் நமக்கு சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி தோழியர்கள் எல்லாம் முகத்தை திறந்து தான் வந்திருக்கிறாங்க. நபியினுடைய மனைவிக்கு மட்டும் அது தனி சட்டம் உள்ளது என்று நம்ம விளக்கி இருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி விளக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு குறுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கரண்டை ஆடைகளை அணியும் பொழுது கரண்டை கீழ் ஆடையை அணியக்கூடாது என்று நபிமொழி இருக்குது.
அதில் வந்து பெருமையை நாடவில்லை என்று சொன்னால் கரண்டை கீழே நம்ம என்ன செய்யலாம், ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி இந்த முகத்தை மறைத்தல் என்பது பெண்களுக்கு ஞானத்தை உட்பட்டது. சிலருக்கு பெண்கள் வந்து வெக்கப்படுறாங்க, வெளியில் முகத்தை காட்ட வெக்கப்படுறாங்க. தன்னை நபியினுடைய அளவுக்கு உயர்த்தி அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அந்த வெக்கத்தின் அடிப்படையில் அவங்களுடைய முகத்தை வந்து மறைத்து கொள்வதில் எப்படி குற்றம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையை வைத்து இங்கே வந்து சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? யார் அந்த எண்ணம் இருக்கிறதோ, யாருக்கு வெக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களெல்லாம் முகத்தை வந்து மூடிக்கொள்ளலாம் என்று சட்டத்தை எடுத்துக்கொண்டால் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நபிமொழிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த கரண்டை கீழ் ஆடை அணிவது தொடர்பாக வரக்கூடிய செய்தி என்னென்னா, மஞ்சர்ற சௌபகு ஹுயலா, யார் பெருமைக்காக வேண்டி ஆடையை இழுத்து செல்கிறாரோ அப்படின்னு தெளிவான வாசகம் நபிமொழிகள் இருக்குது. கரண்டை கீழே அணியக்கூடிய ஆடை தடை செய்யப்பட்டதுக்கு காரணமே பெருமை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெருமை இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம், அனுமதி உண்டு என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த முகம் திரை விஷயமாக வரக்கூடிய திருக்குரானுடைய வசனங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திருக்குரானோ வேறு எந்த காரணத்தையும் சொல்லல். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் முகத்தை திறந்து இருக்கும் வகையில் தான் ஆடைகளை அணிய வேண்டும் என்று திருக்குரான் வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி பெண்களாக இருப்பவர் குல் முஃமினாத்தி யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன, பெண்களாக இருப்பவர் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று தான் திருக்குரான் வசனம் சொல்லுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த பெண்மணிகள், அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஞானமும் வெக்கமும் நம்ம இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு வந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா எந்த காரணமும் சொல்ல, எந்த பெண்மணியாக இருந்தாலும் உடலை மறைக்கணும், அதில் முகம் திறந்திருக்கணும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் வெக்கத்துடன் இருக்கிறாங்க, ஞானத்துடன் இருக்கிறாங்க, அவங்க தன்னை நபியாக நினைத்து கொள்ளவில்லை அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காரணமாக சொல்லியிருக்க. வெக்கம் அதிகமாக யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்யலாம், முகத்தை மூடிக்கலாம் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. உதாரணத்துக்கு பெண்களையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கின்ற பொழுது கன்னி பெண்ணிட்டையும் அனுமதி வாங்கணும், விதவை பெண்ணிட்டையும் வாங்கணுன்றாங்க. விதவை பெண்ணு வெளிப்படையாக சொல்வார், கன்னி பெண்ணாக இருக்கக்கூடியவள் அவள் மௌனமாக இருப்பதே சம்மதம் என்று எடுத்துக்கிறங்க, அவள் பேச வைக்கப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறார். அதே மாதிரி முகத்திரை விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன கருத்து சொன்னாங்க? திருக்குறானில் அந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்போ அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றுவது தான் சரியானது. இன்னும் சொல்ல போனால் இந்த முகத்தை மூடிக்கொண்டு வந்த பழக்கம் சமீப காலத்தில் தான் வந்திருக்கே தவிர ஆரம்ப காலத்தில் நீங்கள் தமிழகத்திலெல்லாம் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் முகத்தை மூடிக்கொண்டு போகக்கூடிய பழக்கம் இல்லை. ஆண்கள் வந்தார்கள்டா திரைச்சீலையாக அப்படி திருப்பி கொள்வார்களே தவிர குனிந்து கொள்வார்களே தவிர அப்படித்தான் பழகி இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு சிலர்கள் உருவாக்கி விட்ட பழக்கம்தான் இந்த தமிழகத்தில் வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதை விட அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன சட்டம் தான் நமக்கு முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, அதுக்கு அனுமதி எதுவும் கொடுக்கல, எந்த காரணமும் சொல்லவில்லை. அதனால் முகத்தை திறந்து போவது தான் திருக்குரான் அடிப்படையில் நபிகளின் அடிப்படையில் உள்ள வழிமுறைங்கிறத விளங்கிக்கிறோம். அல்லாஹ்